ராஜ்குமார் பெரியசாமி இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட உதவி இயக்குனர் நம்ம கௌதம் கார்த்தி வச்சு ரங்கூன் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்குனாரு. அந்த படம் தான் அவருக்கு முதல் படம் வெற்றி படம், நல்ல படம். கௌதம் கார்த்திக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம். இயக்குனர் ஏஆர் முருகதாஸே அந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. ஆனாலும் கூட அந்த படம் சில பல வருடங்கள் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமிக்கு மிகப்பெரிய வெற்றியறையான ப்ராஜெக்ட்லாம் வரும்னு பார்த்தா அவர் வளர்ச்சியில் கொஞ்சம் தேக்கம் அடைஞ்சிருச்சு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா மீண்டும் விஜய் டிவிக்கு பக்கம் போய் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணார். அப்போ உலகநாயகன் கமலஹாசனோட ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா அமரன் படத்தை உருவாகிறதுக்கான புள்ளி அங்கே ஆரம்பிச்சது. சோனி பிக்சர்ஸும் கமலும் சேர்ந்து அந்த படத்தை ஆரம்பித்து சோனி பிக்சர்ஸ் கலந்துக்கிட்டு அப்புறம் கமலே அந்த படத்தை எடுத்தார். இன்னைக்கு அந்த படம் அடைந்த வெற்றி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பேசப்படுது. 340 கோடி வசூல், ஒரு நேர்த்தியான டைரக்ஷன், ஒரு பயோபிக் அப்படின்னா எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு பாடமாக இருந்தார் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி. ஸோ பயோபிக்னாவே பாலிவுட் தான் அப்படிங்கிறத இந்த ராஜ்குமார் பெரியசாமி தமிழ்நாட்டில் நகர்த்தி காட்டினார். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா பாலிவுட் சினிமாக்காரர்களுக்கு பிடிக்காமையே இருக்கும். உடனே நம்ம ராஜ்குமார் பெரியசாமியை கொத்தா தூக்கிட்டாங்க. தயாரிப்பாளர் பூஷன் குமார் டி சீரியஸ் அவர் தான் வந்து தன்னுடைய அடுத்த படத்தை நீங்கள் தயாரித்து ஆகணும் ராஜ்குமார் அப்படின்னு ரொம்ப சிட்டாக சொல்லிட்டாரு. நமக்கு தெரியும் ஏற்கனவே தனுஷ் அவர்கள் வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி கதை கேட்டு ஓகே பண்ணி வச்சிட்டாரு. அந்த படத்துக்கான பூஜையும் போட்டாங்க நல்லா வெகு விமர்சையாக. இப்போது அந்த படத்துக்கு அப்புறம் தான் வேறு எந்த படத்துக்காக இருந்தாலும் ராஜ்குமார் பெரியசாமி போக முடியும். ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழல் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தை முடிச்சுட்டே, அதாவது தனுஷ் படத்தை முடிச்சுட்டே கூட பூஷன் குமார் ப்ரொடக்ஷனில் வந்து நிச்சயமாக நம்ம ராஜ்குமார் பெரியசாமி படம் பண்ண போகிறாரு. அதுவும் ஒரு பேன் இண்டியா படம் தான். இப்போது அந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னா இந்த வருடம் எண்டில் 2025 எண்டில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே தனுஷோட படத்தையும் அவர் இயக்கி முடிச்சிடுவார். ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி ராஜ்குமார் பெரியசாமியோட பொறுமைக்கு இன்றைக்கி வந்து அவருக்கான அங்கீகாரமும் பலனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை.